இஸ்ரவேலின் ராஜாவே சோதர ராஜாக்களுக்கு ஆண்டவரே சோதர ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருபவரே சோதர பூமி ராஜாக்களுக்கு அதிபதியே அவருடைய சமூகம் இந்த ஆராதனைக்கு முன்பாக போகும்படியா வருகிற ஜனங்களை தடையில்லாமல் கொண்டு வரும்படியா செபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை இன்றென்றும் ஆராதிப்பேன். நம்மளை அழைச்சவரை எப்பொழுது நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. நாம் ஆராதிப்பதற்கென்று, தேவனை ஆராதிப்பதற்கென்று நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அப்ப ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நம்மளை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில 750 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அதுல தேவனை துதிப்பதற்கென்று நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமே நம்ம விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் அடிக்கடி தேவனை துதிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாமே இவர்கள் என் ஜனங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை அப்படின்றார். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஆமே இன்று வந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பிரச்சனையோட நீங்க வந்தீங்களோ அத்தனையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. அத்தனையும் மாற்றிக்கிட்டு இருக்க. நம்ம பிறந்ததுல இருந்து இதனால் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. மாத்தினால தான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப அவரை துதித்து நாம் பாட போகிறோம். நம்மை நேசிக்கிற, ஹல்லேலூயா, நம்மை நேசிக்கிற ஒரு கடவுள். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி
உயிரோடு இருக்கிற, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம கூட தானே இருக்கிறார் அவரு. நாம தான் பிரச்சனை வந்தா எங்க போயிட்டீங்க ஆண்டவரே அப்படிங்கிறோம். அல்லேலூயா. எரேமியால சொல்றாரு, கர்த்தரும் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது யார் பக்கத்துல வந்திருக்கீங்கன்னா, ஆமென், வாழ்ந்து கொண்டிருக்கிற லிவிங் காட். ஆமென். வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள். அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு கண் இருக்கு, அவருக்கு காது இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவருக்கு சரீரம் இருக்கு. ஆமென். அவர் ஆவியாவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். உயிரோடு இருக்கிற தேவன். உயிரோடு இருக்கவங்க மட்டும்தான் நம்ம பேசுறது கேட்க முடியும். ஆமென். நம்ம வாழ்றத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். உலகத்துல எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க? ஆமென், நான் செத்த பிறகு எந்திரிச்சிருவேன், என்ன 3 நாள் கழிச்சு நான் எந்திரிச்சு நடப்பேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய தேவன் வார்த்தை மாறாது. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரு, எந்திரிச்சார். எழுந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு பேர் தான் ஜீவன் உள்ள தேவன். அதனால எதை குறிச்சு நீங்க கவலைப்படாம, என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்ப பார்ப்பேன், எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். நித்திய ராஜாவா, நித்திய ராஜா. ஆமென். ஆமென். அவருடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல ஆமென் ராஜாவா உட்கார்ந்திருக்கிறார். பரலோகமும் அவருடைய ராஜ்யம் தான், இந்த பூமி அவருடைய ராஜ்யம் தான். அவருடைய படைப்புகள், அவருடைய சிருஷ்டிப்பு நாம. ஆமென். நித்திய ராஜா. அல்லேலூயா. இந்த உலகத்தின் ராஜாக்கள்லாம் 5 வருடம் 10 வருடம். அவர் என்றென்றைக்குமே ராஜா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல உள்ள மனிதர்கள் ராஜா பட்டம் வச்சுக்கலாம். ஆமென். அவங்க ஆட்சி ஆமென் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க அப்படியே உட்கார்ந்து வேண்டியது சாதாரண மனிதனாக. ஆனா நம்மளுடைய ராஜா என்றென்றைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனுள்ள ராஜா. அதனால யூத ராஜ சிங்கத்தை அவர் பேர். அல்லேலூயா. ஆமென். அதனால சிங்கத்துடைய குட்டிகள் நீங்க. அல்லேலூயா. ஆமென். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பா அப்படிங்கிறது. அப்ப நம்மள தான் கர்த்தர் நீதிமானா அழைச்சிருக்கிறார். அப்ப தைரியம் வேணுங்க. இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா தைரியம் வேணும். அல்லேலூயா. ஆமென். நல்ல மன தைரியம், திட மனதுள்ளவன். ஆமென். தைரியமா இருக்கிறவன் மட்டும்தான் ஆமென் ஃபேஸ் பண்ணி எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி போவான். அவன் தான் வாழ்க்கையில முன்னேறிட்டே போவான். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு 1000 தடைகள் வந்தாலும் அந்த தடை கற்கள் எல்லாம் உடைச்சிட்டு போறவன் தான் ஆமென் தைரியமானவன், தைரியசாலி அப்படிங்க. ஆமென். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு தைரியசாலி மட்டும் பேர் வைக்கல. ஆமென். அந்த தைரியத்திலேயே பராக்கிரமசாலி பேர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலினா ஆமென் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்து நின்று அதை பேஸ் பண்றவன், அதை தாண்டி போறவன். ஆமென். அதனால மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஒரு மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன் அப்படிங்கிற தாவீது. அல்லேலூயா. அப்ப இப்ப இருக்கிற பிரச்சனைகளை நான் தாண்டிட்டு போற ஆளுன்னு நீங்க பேச ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பேச ஆரம்பிக்கணும். எதெல்லாம் தாண்டணும்னு பேசுறீங்களோ, இன்னைக்கு உங்க நோயா இருக்கலாம், உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் உள்ள போராட்டங்களா இருக்கலாம், இல்ல வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம். தாவீது தான் சொன்னான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் தாண்டிட்டு போறவன் ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். பாய்கிறாள் அப்படிங்கிறோம். அல்லேலூயா. பிரச்சனையெல்லாம் பார்த்து பாய்ந்து அடிக்கிறாள். அல்லேலூயா. கோலியாத் என்ன